ஏப்ரல் 22, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்திருங்கள். Give your heart to the Lord, live holy. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew chapter 5 verse 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுத்தம் என்பது வெளிப்புறத்தில் அல்ல, உள்ளான இருதயத்தில் சுத்தம் வேண்டும். நம்முடைய நடக்கைகளில் சுத்தம் காணப்பட வேண்டும். சிந்தனையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய தொழில்களிலே, வேலையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதயம் சுத்தமாக இருக்கும் என்றால் நாம் தேவனை தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Blessed are the pure in heart, for they will see God. My dear brothers and sisters, cleanliness is not external. Cleanliness is in inner heart. Cleanliness should be seen in our conduct. There should be a holiness in thought. We want holiness in our speech. Holiness should be seen in our work and time. God's children ought to turn away from sin and maintain holiness. If the heart is pure, we will receive the reward of visiting God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, புதிய விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஒருவரையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் போததப்பா, நீர் ஆண்டவரே செய்கின்றதான நன்மைகள் 1000 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக வாழும்படியாக, அதன் மூலமாக கர்த்தருடைய பாக்கியவன்களாக, பாக்கியவதிகளாக நாங்கள் இருக்கும்படியாக, உம்மை ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் விரும்புகிறதான இந்த இருதயத்திலே கர்த்தாவே அப்பா, எந்த விதமான பாவ அழுக்குகளும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் காணப்படாதபடிக்கு அப்பா எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நீர் சுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அதை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி யார் யார் அப்பா நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை இறங்கி அவளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தம் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய சிந்தனைகளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இருக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. அவருடைய நடக்கையில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு சுத்தத்தோடு ஆண்டவரே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பேசும்போது ஆண்டவரே அப்பா தவறான பேச்சுகள் வராதபடிக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரே பேசும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்கின்றதான அந்த வேலையை, தொழிலை ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தோடு செய்ய, பாவத்தில் ஆண்டவரே மூழ்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக எல்லா பாவத்திற்கும் விலகி ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரே நாடி அதை ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலே காத்துக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயம் ஆண்டவரே சுத்தமாக இருக்கும்போது அப்பா நாங்கள் உம்மை தரிசிக்க முடியும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் தரிசிக்கும்படியாக நீர் எங்கள் இருதயத்தை நீர் சுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.
பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரே வாஞ்சிக்கிறார்கள், கதறுகிறார்கள். அவருடைய கூக்குரலை ஆண்டவரே கேட்டு ஆண்டவர் நீர் ஆண்டவரே இந்த வாலிப காலத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியாகவும் ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே இருதயங்களை ஆண்டவரே அவள் சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே அப்பா இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதத்திற்காக ஆண்டவரே ஏங்கி தவித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அட வாழ்விலே அவர்கள் அதிசயத்தை பார்க்கும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தால் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தரடுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தரலும், பெரிய காரியங்களை செய்தரலும், நன்மையான முடிவுகள் பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தை இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் முன்பாக வைத்து ஜெபிக்கிறார்கள் அத்தனை காரியங்களும் ஆண்டவரே ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக அப்பா. அந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தோடு பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்களை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழிநடத்தி எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.